வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் ஆன்டி வெனம்ன்றது ஆன்டி ஸ்னேக் வெனம் அப்படி வச்சுக்கலாம். ஆன்டி ஸ்னேக் வெனம் அது ஜென்ரலாக ஆன்டி வெனம் மெடிசின் தான் சொல்லுவாங்க. ஆன்டி வெனம் டோஸ் சொல்லுவாங்க. இது பாம்பு விஷ முறிவு மருந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். சரியா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாம்புகள் ஒரு தடவை கடித்து அதோட விஷத்தை மனித உடம்புக்குள்ளேயோ இல்லை வேறு எந்த ஒரு லிவிங் பீயிங்ஸு வாழக்கூடிய ஒரு உயிரினங்களின் உடம்புக்குள்ளே ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அது பிரித்து எடுக்கிறது என்பது மிகவும் கடினம். அதை பிரித்து எடுக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. அதுக்கு ஒரே ஈஸியான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷம் முறிவு மருந்து. அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. அதில் சித்த வைத்தியர்களில் அந்த மாதிரியான ஒரு ஹெர்பல் இதெல்லாம் இருக்குது. ஜடி பூட்டியான்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு அந்த சித்த மருந்துகள் இருக்குல்ல, ஆயுர்வேதிக் மருந்துகள், அந்த செடி கொடிகள்லாம் சொல்கிறோம்னா மூலிகைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு அதை அந்த விஷமுறிவுக்கான மருந்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே சில மிருகங்களுக்கு கடவுளோ இயற்கையோ அந்த இதை கொடுத்துருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி, குதிரை, அப்புறம் கீரிப்பிள்ளை. இந்த மூன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஹனி பேட்ஜர்னு சொல்லி ஒரு மிருகம் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் கிடையாது, ஆக்சுவலி வெளிநாட்டில் இருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது ஹனி பேட்ஜர். அதுவும் கிட்டத்தட்ட கீரிப்பிள்ளை ஒரு சம்மந்தப்பட்ட மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் பெரியது. அது நம்ம இப்போ தேவையில்லாதது. நம்ம இது மூன்றை மட்டும் பார்ப்போம். அதாவது குதிரை, பன்றி, கீரிப்பிள்ளை. இந்த மூன்றுக்குமே எப்படின்னா, ஒரு விஷப்பாம்பு கடித்து விட்டால் இம்மீடியட்டாக அதோட உடம்புல அதுக்கான எதிர்ப்பு விஷமுறிவு இது இருக்குல்ல, அது உண்டாக ஆரம்பிச்சு. இயற்கையாகவே அது இருக்குது. ஸோ இந்த மூன்றுமே அவ்வளோ ஈஸியாக சாகாது. இப்போ இதில் பன்றியும் குதிரையும் சுற்றுற எஃபெக்டே ஆகாது அதுக்கு ஒன்றுமே. ஆனால் இந்த கீரிப்பிள்ளை ரொம்ப விஷமானது. சில சமயம் கடிச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு மயங்கி அரை மணி நேரம் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு ஓடிடுவார். அதனால தான் அந்த பகுதி ஸ்னேக் ரெசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்னேக் வெனம் ரெசிஸ்டண்ட். பாதி தான் அது எதிர்ப்பு சக்தி மாதிரி இருக்கும். ஆனால் தப்பிச்சிடும், மேக்ஸிமம் தப்பிச்சிடும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது கடிக்க விடாது பாம்புகளை. அதுக்கு மீறியும் கடித்து விட்டால் அது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு பாய்சனஸான ஒரு வெனமஸ் ஸ்னேக், ரொம்ப விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதை எந்திரிச்சிட்டு அப்படியே ஓடிடும். மயக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் திரும்ப அதை எந்திரிச்சு ஓடிடும். ஸோ இப்போ இதை என்ன செய்வாங்கன்னா, இந்த பாம்புகளின் விஷத்தை லேபில் தொழிற்சாலை நம்ம தொழிற்கூடங்கள் இருக்குல்ல, சோதனை கூடங்கள், லேப்னு சொல்கிறோம்ல, அங்கே ஃபஸ்ட்டு இந்த பாம்புகளுக்கான அந்த விஷத்தை எடுப்பார்கள். விஷத்தை எடுத்து குதிரையின் மேல் ஊசியால் செலுத்துவார்கள். குதிரைக்கு ஊசியில் செலுத்திட்டு அது பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக அது அந்த விஷமுறிவு இதை அதோட உடம்பு உண்டாக்க ஆரம்பிக்கும். அதை செஞ்ச உடனேயே அந்த இரத்தத்தை மறுபடியும் குதிரையிலேருந்து பிரித்தெடுப்பார்கள். எடுத்த பிறகு அதை மறுபடியும் நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி அதில் பல அசுத்தங்கள்லாம் கலந்துருக்கும்ல, அதை பூரா எடுத்து அந்த கரெக்டாக அந்த விஷமுறிவுக்கான இதை மட்டும் தனியாக எடுத்து அதை சுத்தப்படுத்தி மனித உடம்புக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு அதை பாதுகாப்பானதாக மாற்றி அதை அந்த விஷமுறிவுக்கான மருந்தை தயாரிக்கிறாங்க. இதுதான் விஷமுறிவுக்கான மருந்து. இப்போ சில பேர் ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பாம்பு கடித்த உடனே அந்த கடித்த பாம்பை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம்னா தான் விஷம் கரெக்டாக அதுக்கான முறிவு மருந்தை டாக்டர்கள் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்னா ரொம்ப முக்கியமானது டைம் தான். டைமை ரொம்ப நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த பாம்பு போனால் போயிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. அது அங்கே போய் அவங்க டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்க. ப்ளட் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட்டை நீங்கள் பாம்பு கடிச்சிச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறது ப்ளட் டெஸ்ட் தான். சும்மாலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாம்பு பொய்க்கடி கூட கடிக்கும். ஆனால் விஷத்தை ஏற்றாமல்லாம் இருக்கும் விஷப்பாம்புகள். ஸோ அப்படின்ற போது
அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னா விஷம் அந்த பாம்பு வந்து விஷப்பாம்பு கடித்து விஷம் ஏறாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஆன்டிவெனம் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு உயிருக்கே டேஞ்சர் ஆகி போகும் சில சமயம். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் விஷம் ஏறி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த ஆன்டிவெனம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து முறை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பேஷண்ட்டை வந்து கடித்த நபரை, அது நபர் தான் பேஷண்ட்னு நான் குறிப்பிடுறேன் இங்கே. அந்த பாம்பு கடித்த நபரை இல்லை பாம்பு கடிச்சிருச்சுன்னு என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபரை, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சில சமயம் பொய் கடியும் கடிக்கும், சில சமயம் முள்ளு குத்தி இருக்கும், பக்கத்தில் பாம்பு ஓடி இருக்கும், அதை பார்த்து இவங்க பயந்துருவாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் பாம்பு கடித்ததாக நினைத்த அந்த நபரை ஓட விடாதீர்கள். சந்தேகம்னு வந்து விட்டாலே அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும். பாம்பு கடித்ததாக நினச்சிக்கோங்க. அதனால தப்பு கிடையாது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம நினச்சிடலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மருத்துவமனைக்கு அவங்கள கொண்டு செல்ல வேண்டும். அவங்கள நடக்க விடக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடவும் விடக்கூடாது, பதட்டாடிய வைக்கக்கூடாது. இது மூன்றுமே எதுக்காகனா, ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாகி பிளட் சர்க்குலேஷன் இப்போ சீக்கிரம் ரொட்டேட் ஆகி விஷம் வந்து சீக்கிரம் பரவும் உடம்பு வரும். அதை தடுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் ஒரு உளவியலில் சைக்கலாஜிக்கல் அந்த பயம் அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடாது. கடிச்சிருச்சுன்னு பதட்டப்பட்டாங்கனாலே அது வந்து பாதி இதை எஃபெக்டை உண்டாக்கிடும். அதை வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து அவங்கள பயப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம், அது இருக்க வைக்கிறதுக்கு காரணம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன உடனேயே டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, பாம்பு கடிச்சிச்சுன்னே சொல்லுங்கள். இம்மீடியட்டாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே ஆன்டிவெனம் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அது இது பண்ணியிருக்குன்னு. அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் எதுவும் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் டக்குன்னு பதில் சொன்னால் போதும். அதை வச்சு அவங்க டயக்னோஸ் பண்ணிவிடுவாங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு பாம்பு கடித்த மருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரே இது என்னன்னா, அந்த இடத்தை வந்து கொஞ்சம் லைட் சோப் போட்டு லைட்டாக கழுவிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும். லைட்டாக கழுவிட்டு டக்குன்னு ஒரு 2 வீலர்லேயோ ஆட்டோலேயோ உட்கார வச்சுட்டு வயக்காடுக்குள்ளே அவங்க சப்போஸ் இருந்திருந்தால் அவங்கள தூக்கிட்டு கூட நீங்கள் வரலாம். நடக்க விடக்கூடாது, ஜாஸ்தி ஓட விடக்கூடாது. தூக்கிட்டு வந்து ஒரு வெஹிக்கிளில் வச்சுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே தான் வந்து ஆன்டிவெனம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அங்கே கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு ஃபஸ்ட் எய்டாவது ஏதாவது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம்ல, அதிலெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இது இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே கொண்டு போயிடுறது பெஸ்ட்டு, நல்லது. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு ஆன்டிவெனம் வந்து தயாரிக்கிறார்கள். மிருகத்திடம் இருந்துதான் இயற்கை வந்து அந்த மிருகத்துக்கு அந்த இதை கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம வந்து மனித இனத்தை அதை வச்சு காத்து கொள்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆன்டிவெனம் தயாரிக்கிற முறை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் இன்னொரு இதே மாதிரி புது தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.